வயநாட்டில் அடுத்தடுத்து ஏற்பட்ட பயங்கர நிலச்சரிவில் சிக்கி ஏராளமானோர் மண்ணில் புதைந்திருக்கிறார்கள். இவர்களை தேடும் பணி 3வது நாளாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இது பற்றிய விவரங்களை வழங்குவதற்காக கேரளாவிலிருந்து இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் செந்தில்நாதன். செந்தில், தற்போது நீங்க எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க மீட்பு பணிகள் எந்த அளவுக்கு தீவிரமா நடைபெற்று வருகிறது? என்ன மாதிரி உதவிகளோட மீட்பு பணிகள்ல மீட்பு குழுவினர் ஈடுபட்டு வராங்க? அதாவது கேரள மாநிலம் வயநாடு பகுதியில் குறிப்பாக முண்டக்கை, சூரல்மலா இந்த 2 பகுதியில் நேற்று முன்தினம் காலை மிகப்பெரிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டது. இதில் 300க்கும் மேற்பட்ட வீடுகள் அடித்து செல்லப்பட்டு மண்ணோடு மண்ணாக புதைந்திருக்கின்றன. தற்பொழுது நாம் இருக்கிறது சூரல்மலா பகுதியில் அந்த நதியின் ஓரமாக இருக்கிறோம். இது நதி கிடையாது, இது ஓடையாக இருந்தது ஒரு பகுதி. தற்பொழுது இந்த மண் சரிவில் அனைத்து வீடுகளும் அடித்து செல்லப்பட்ட நிலையில் இது ஒரு நதியாக மாறியிருக்கிறது. இந்த நதியை கடந்து சென்று தான் முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியில் ஈடுபட வேண்டும். சூரல்மலா பகுதியை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த மீட்பு பணியானது நிறைவு பெற்றிருக்கிறது. இங்கிருந்து நூற்றுக்கணக்கான உடல்கள் தற்பொழுது மீட்கப்பட்டிருக்கின்றன. முண்டக்கை பகுதியில், அதாவது இந்த பகுதியை கடந்து மேலே செல்ல வேண்டும் என்றால் முண்டக்கை பகுதி இந்த பாலம் அடித்து செல்லப்பட்ட காரணத்தினால முண்டக்கை செல்வதற்காக மெட்ராஸ் சாப்பர்ஸ் MEG படைப்பிரிவினர் ஒரு பாலத்தை கட்டும் பணியில் நேற்று காலை துவங்கினார்கள். அந்த பணி தற்பொழுது கிட்டத்தட்ட நிறைவு பெற்றிருக்கிறது. ஏனென்றால் முண்டக்கை என்பது அந்த மலையின் மேல் இருக்கக்கூடிய பகுதி. அந்த பகுதியில் 200க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக சேர்ந்து நாசமாகியிருக்கிறது. இந்த பாலத்தை கடந்து JCB, பொக்லைன் மற்றும் இந்த மின்சாரத்தை சரி செய்யும் இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து இயந்திரங்களும் மேலே சென்றால் மட்டுமே அங்கு மீட்பு பணியை துரிதப்படுத்த முடியும். அந்த பணிக்காக தான் தற்பொழுது இந்த பாலம் கட்டப்பட்டு வந்தது. இன்று மதியத்திற்குள் இந்த பாலம் கட்டும் பணி நிறைவு பெற்றுவிடும் என்று MEG தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி இந்த பாலம் கட்டும் பணி நிறைவு பெற்ற உடனடியாக இந்த பாலத்தின் வழியாக கனரக வாகனங்கள், JCB, பொக்லைன் போன்ற கனரக வாகனங்கள் மேலே எடுத்து செல்லப்பட்டு பின்பு முண்டக்கை பகுதியில் மீட்பு பணியை துரிதப்படுத்துவார்கள். கடந்த 2 நாட்களாக மீட்பு படையினர் தங்கள் கையில் உள்ள கோடாரி போன்ற கைகளால் கொண்ட உபகரணங்களை கொண்டே அந்த 2 தினங்களாக மேலே மீட்பு பணியில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த பாலம் கட்டப்பட்ட பிறகு அனைத்து உதவிகளும் முண்டக்கைக்கு கிடைக்கும். அதன் பிறகு 2 அல்லது 3 நாட்களுக்குள் அங்கு மீட்பு பணி நிறைவு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அனைவரும் எதிர்பார்த்து வந்தது இந்த பாலம் கட்டுப்படி விரைவில் நிறைவு பெற வேண்டும் என்பதுதான். இன்னும் சில மணி நேரத்தில் இந்த பணி நிறைவு பெற்றுவிடும். அதன் பிறகாக அனைத்து உதவிகளும் முண்டக்கை பகுதிக்கு கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தற்காலிக பாலம் அமைக்கும் பணி விரைவாக நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கீங்க. அதனால முண்டக்கை பகுதிக்கு தொடர்ந்து உதவிகள் கிடைப்பதற்கு அது ஏதுவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இதுவரை எத்தனை பேர் அங்கு மீட்கப்பட்டிருக்கிறார்கள்? மீட்கப்பட்டவர்கள் இன்னும் சுற்றி எத்தனை மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வராங்க? தற்பொழுது நாம் பார்த்தோம்னா அந்த முண்டக்கை பகுதியில் கடந்த 2 நாட்களாக சிக்கியிருந்த நூற்றுக்கணக்கான நபர்கள் மீட்கப்பட்டிருக்காங்க. நேற்று ஒரே நாளில் கிட்டத்தட்ட 150 பேர் மீட்கப்பட்டாங்க. நேற்று முன்தினம் பல பேர் விமானப்படையோட உதவியோட மீட்கப்பட்டார்கள். நேற்று முன்தினம் மதியத்திலிருந்து மீண்டும் கனமழை இங்கு பெய்ய துவங்கியது. அதனால் விமானப்படை மூலமாக மீட்கும் பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் காரணமாக நேற்று இந்த ஆற்றை கடப்பதற்காக ஒரு தற்காலிக பாலம் மற்றும் கயிறு கட்டப்பட்டிருந்தது. அந்த பாலத்தின் மூலமாக மட்டுமே கிட்டத்தட்ட 150 பேரை மீட்பு படையினர் அந்த முண்டக்கை பகுதியிலிருந்து மீட்டு இங்கு அழைத்து இந்த பாலத்தை மூலமாக கடக்க வைத்து அவர்களை மருத்துவமனையில் அனுமதித்திருக்கிறார்கள். இந்த முண்டக்கை பகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கு 10க்கும் மேற்பட்ட டீ தயாரிக்கும் எஸ்டேட்கள் இருக்கின்றன. அந்த நிறுவனத்தில் வேலை செய்து வந்த நபர்களையும் மீட்பு படையினர் மீட்டிருக்கிறார்கள். முண்டக்கை பகுதியில் இதற்கு மேல் அங்கு உயிரோடு இருப்பவர்களை மீட்கும் பணி எதுவும் இல்லை என்று கிட்டத்தட்ட அந்த பணி நிறைவு பெற்றிருக்கிறதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறாங்க. அங்கு மண் சரிவில் தற்பொழுது சிக்கியிருப்பவர்களை மீட்கும் பணி மட்டுமே மீதம் இருக்கிறது. அதற்கு இந்த பாலம் கட்டும் பணி நிறைவு பெற்ற பிறகு அது துரிதமாக செயல்படும். தற்பொழுது சூரல்மலா பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட 15 மருத்துவமனைகள் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மருத்துவமனைகளில் மீட்கப்பட்டவர்கள் அனைவருக்குமே சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. நேற்று கூட தொடர்ந்து கனமழை அங்கு பெய்தது நம்மளால பார்க்க முடிந்தது. இப்போ என்ன மாதிரியான சவால்களை மீட்பு குழுவினர் சந்தித்து வராங்க? அது பற்றிய தகவல்கள்.
மிக முக்கியமாக சொல்லணும்னா நேற்று காலையில் விமானப்படை மீட்பு பணியில் ஈடுபடுவதற்கு முயற்சித்தார்கள். சுமார் 2 மணி நேரம் விமானப்படையினர் வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டாங்க. குறிப்பாக நேற்று அங்கு உயிரோடு இருந்த நபர்களுக்கு உணவுகள் வழங்கும் பணியிலையும் விமானப்படையினர் வந்து ஈடுபட்டாங்க. ஏனென்றால் நேற்று காலை வரை இந்த ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதிகமாக இருந்தது. நேற்று காலை கனமழையின் தாக்கம் குறைந்து நதியில் வெள்ளத்தின் அளவு குறைந்த பிறகுதான் அந்த பாலத்தின் மூலமாக அனைவரும் அங்கிருந்த நூற்றுக்கணக்கான வட இந்தியர்கள் மற்றும் இதர டீ எஸ்டேட் தொழிலாளர்கள் வந்து இதே வழியாக மீட்கப்பட்டார்கள். அது ஒரு சவாலான ஒரு நிலைதான் இருந்தது. அனைவரும் மீட்கப்பட்ட பிறகு மீண்டும் கனமழையின் தாக்கம் துவங்கியது. நேற்று இரவு வரை இங்கு இந்த பகுதியில் கனமழை கொட்டி தீர்த்தது. இதனால் மீண்டும் மண் சரிவு ஏற்படலாம் என்று கூட எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் எதிர்பார்த்த அளவுக்கு இங்கு கனமழை பெய்யவில்லை. ஆற்றில் வெள்ளத்தின் தாக்கமும் குறைந்தே இருக்கிறது. அதன் காரணமாக தான் இந்த பாலம் கட்டும் பணி தற்பொழுது கிட்டத்தட்ட நிறைவு பகுதியை எட்டி இருக்கிறது. இந்த பாலம் கட்டிய பிறகாக இன்னும் இந்த மீட்பு பணிகளோட நடவடிக்கை துரிதமாகும் என்றே எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போ வீடுகளில் இழந்த மக்கள் அவங்கெல்லாம் தங்க வைக்கப்பட்டிருக்க நிவாரண முகாம்களில் தேவையான அடிப்படை வசதிகள் அவங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறதா? நிவாரண உதவிகள் அவங்களுக்கு சரியா கிடைக்கப்பட்டு வருதா? கண்டிப்பாக சொல்லணும்னா இந்த சூரல்மலா பகுதியை சுற்றி கிட்டத்தட்ட 10 கிலோமீட்டர் தொலைவில் நூற்றுக்கணக்கான முகாம்கள் வந்து அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த உயிரோடு மீட்கப்பட்ட நபர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற பிறகு அவர்களை வந்து அந்த முகாம்களுக்கு வந்து அதிகாரிகள் அனுப்பி வைக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் உயிரோடு மீட்கப்பட்ட அனைவருமே தற்பொழுது அந்த சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்த மக்களும் தற்பொழுது முகாம்களில் தான் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. அவ்வப்போது மழை பெய்து வருகிறது. மீண்டும் மண் சரிவு ஏற்படலாம் என்ற அச்சத்தினால் இந்த பகுதியை சுற்றியுள்ள அனைத்து கிராமத்தை சார்ந்த மக்களையும் தற்பொழுது அந்த முகாம்களில் தான் வந்து தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. கேரளா அரசு மட்டும் இல்லாமல் தற்பொழுது தமிழகத்திலிருந்தும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் அந்த நிவாரணப் பொருட்களை கொண்டு இன்று இந்த வயநாடு பகுதிக்கு வந்து கொண்டிருக்கிறது. தென்னிந்தியாவில் பல பகுதிகளிலிருந்து தன்னார்வலர்கள் ஆங்காங்கே இருந்து இந்த முகாம்களுக்கு தங்களால் இயன்ற உதவிகளை செய்ய முன்வந்து கொண்டிருக்கிறார்கள். அரசு சார்பிலும் அந்த முகாம்களில் தங்க வைக்கப்பட்டவர்களுக்கு உரிய உணவு, மருத்துவம், சுகாதாரமான வசதிகள் அனைத்துமே தற்பொழுது செய்யப்பட்டிருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் தன்னார்வலர்கள் மூலமாகவும் தற்பொழுது முகாம்களுக்கு உதவிகள் கிடைத்து வருகின்றன. களத்திலிருந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி செந்தில்நாதன். சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.